சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கூத்தபிரானின் பொன்னார் திருவடிகளையும், திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திரு ஆவடுதுறை ஆதீனத்தின் ஆன்மார்த்த மூர்த்திகளான ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமானின் திருவருளையும், ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமசிவாய மூர்த்திகளின் குருவர்களையும், ஆதீன குலதெய்வம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான யோகிகளின் குருவர்களையும் தனதாக்கி கொண்டு ஆதீனத்தின் 24வது குருபீடத்தை ஏற்றருளி சிவஞான செங்கோல் உச்சிவர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். திருநாவுக்கரசு பெருமான் குரு பூஜையை முன்னிட்டு அப்பர் அருள்நெறி மன்றத்தார் ஏற்பாடு செய்து வரும் 16 நாட்கள் தொடர் சிந்தனையில் 11வது நாளான இன்று உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்து அருளி என்ற தலைப்பில் திருவையாற்றில் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறை 91வது திருப்பதிகத்தை சிந்தித்து மகிழ இருக்கின்றோம். திருநாவுக்கரசு பெருமான் தேவாரத்துல 58 பதிகங்கள் திருநேரிசை எனவும், 34 பதிகங்கள் திருவிருத்தம் எனவும், 100 பதிகங்கள் திருக்குறுந்தொகை எனவும், 99 பதிகங்கள் திருத்தாண்டகம் எனவும் பெயர் பெறுகின்றன. அதுல திருநேரிசை அப்படிங்கிறது அருசீர் ஆசிரிய விருத்தமாகவும், திருவிருத்தம் அப்படிங்கிறது கட்டளை கலித்துறையாகவும், திருக்குறுந்தொகை அப்படிங்கிறது களி விருத்தமாகவும், திருத்தாண்டகம் என்பது என்சீர் ஆசிரிய விருத்தமாகவும் அமைந்திருக்கு. இதுல இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த திருப்பதிகம் திருவிருத்தம் என்ற அமைப்பை சார்ந்தது, கட்டளை கலித்துறை என்ற வகையை சார்ந்தது. விருத்தம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கணத்தின் 3 இனங்களுள் ஒன்று. தமிழ் இலக்கணத்துல வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று 4 பா வகைகள் உள்ளது போல தாலிசை, துறை, விருத்தம் என்று 3 இனங்கள் இருக்கின்றன. இதுல விருத்தம் என்பது ஆசிரிய விருத்தம், வஞ்சி விருத்தம், வெளி விருத்தம், களி விருத்தம் என்று 4 வகைகளாக விரிகிறது. தொல்காப்பியத்துல பாயினம் என்னும் பகுப்பும் இலக்கணமும் கூறப்படல. ஆனாலும் இளம்பூரணார் பாவினங்களை குறிப்பிடுகின்றார். அந்த பாவினங்களுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டியாக சங்ககால மரபில் இருந்து விலகி புதிய பாயின வகைகளுக்கு அடிக்கோடியவர் நம் திருநாவுக்கரசு பெருமான். இடைக்கால பெருங்காப்பியங்களான சிந்தாமணி, ராமகாதை, பெரிய புராணம் ஆகியவற்றில் வரும் விருத்த வகைகளுக்கும் கலித்துறைகளுக்கும் வழிகாட்டி பாயினத்தின் தந்தையாக போற்றப்படுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். திருநாவுக்கரசு பெருமான் திருவையாற்றில் சராசரமெல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் என்று பாடி தொழுது வணங்கி கையிலை காட்சியளித்த அருட்கண்ணினையுடைய ஐயாரப்பரை போற்றி பாடி அருளிய பதிகங்களுள் ஒன்று இந்த திருவிருத்தம். தர்மயாதின நூல்கள்ல இந்த பதிகம் முழுவதும் பொருள் விளங்காதவாறு இருக்கு. பாடப்பட்ட காரண முதலியமை தெரியாமையும் அதற்கு ஒரு காரணம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய சிவகவிமணி சி.கே.எஸ். ஐயா அவர்கள் இந்த பதிகம் முழுவதும் திருநாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோய் தந்து சமன் தீர்த்து இறைவன் ஆட்கொண்டருளிய வரலாற்று செய்தியை சொல்லுகிறது என்று குறிப்பிட்டு அருளியிருக்கிறார். பதிகத்துக்கான குறிப்புரையையும் நமக்கு தந்தை அருளியிருக்கிறார். சிவகவிமணி சி.கே.எஸ். ஐயா அவர்களுடைய குறிப்புரையுடன்படி இந்த பதிகத்தை இன்று நாம் ஆய்ந்து சிந்திக்கிறோம். பதிகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பதிகம் அருளப்பட்ட சுவையான வரலாற்றை கொஞ்சம் சிந்தனை செய்துட்டு அதுக்கப்புறம் பதிகத்தை சிந்திக்கலாம். பதிகம் அருளப்பட்ட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவையாற்றில் கைலை காட்சியை கண்டு மகிழ்ந்த திருநாவுக்கரசு பெருமான் அந்த தலத்தில் மேலும் பல நாட்கள் தங்கி உழவார பணி செய்தவாறே 12 திருப்பதிகங்களை பாடியருளினார். இந்த 12 திருப்பதிகங்களைத்தான் தினமும் ஒரு திருப்பதிகமாக நாம் சிந்தித்து மகிழும் வகையில் அப்பர் அருள்நெறி மன்றம் இந்த ஆண்டு குரு பூஜை சிவநெறி சிந்தனையை அமைத்து தந்திருக்கின்றது. மாதர் பிறை கன்னி யானை என துவங்கும் பதிகம் 4ஆம் திருமுறை 3வது திருப்பதிகம். இறைவனின் திருப்பாதங்களை கண்டதாகவும் அந்த காட்சி இதுவரை தான் கண்டறியாத காட்சியாக இருந்ததாகவும் பாடி அருளியிருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். அப்படி அங்கு அவர் கண்ட அந்த அற்புத காட்சி பசுமர தாணி போல அவர் நினைவில் பதிந்து விட்டது. விடையிலே நடினாயேன் 4ஆம் திருமுறை 13வது திருப்பதிகம். குண்டனாய் சமணரோடே 4ஆம் திருமுறை 39வது திருப்பதிகம் என துவங்கும் பதிகங்களோட முதல் பாடல்கள்ல சிவபெருமானின் திருவடியினை குறிப்பிடுகின்றார். இறைவனின் தூய்மையான திருவடிகளை காணும் பொருட்டு அவருக்கு அடிமையாக மாறிய தான் உய்வடைந்ததாகவும் குறிப்பிடுகின்றார்.
சமணர்களோடு கூடி வாழ்ந்து வந்த தனது மயக்கத்தினை துண்டித்து தீர்த்த இறைவனை தனக்கு தேன் போன்று இனிப்பவன் என்ற இந்த பதிகத்தின் அனைத்து பாடல்களிலும் குறிப்பிடும் திருநாவுக்கரசு பெருமான் சிவபெருமானுக்கு தொண்டனாகிய தான் அவரின் பாதங்களை தொழுது திருப்பாதங்களின் பெருமைகளை சொல்லிக்கொண்டு எங்கும் உலவுவதாக கூறுகிறார். இப்படி 2 பதிகங்களின் முதல் பாடலில் ஐயாரப்பரின் திருவடிகளை குறிப்பிடும் திருநாவுக்கரசு பெருமான் ஐயாரன் அடித்தளத்தின் தன்மைகளையும் சிறப்புகளையும் விவரித்து சிந்திப்பரியன என துவங்கும் திருப்பதிகத்தை பாடுகின்றார். 4ஆம் திருமுறை 92வது திருப்பதிகம். இந்த பதிகத்தின் அனைத்து பாடல்களும் ஐயாரன் அடித்தளமே என்று முடிகின்றன. இப்படியெல்லாம் இறைவனின் திருப்பாதங்களை புகழ்ந்து பாடிய திருநாவுக்கரசு பெருமான் தன் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை நினைத்து பார்க்கின்றார். குண்டனாக சமணர்களோடு திரிந்த தன்னை எவ்வாறு சிவபெருமான் ஆட்கொண்டு அவரது திருவடி கீழ் தான் இருக்குமாறு அருள் புரிந்தார் என்பதை ஒரு பதிகமாக வடித்து நமக்கு அருள் செய்திருக்கின்றார். இந்த பதிகத்தோட அனைத்து பாடல்களிலும் சிவபெருமான் சூளை நோய் தந்து தன்னை ஆட்கொண்ட விதத்தையும் அவரது பொன்னார் திருவடிகளின் கீழே தன்னை நிறுத்தியதையும் வியந்து போற்றுகின்றார். பொய்யை மெய்யென்று பெருக்கிய இழிந்த சமயமாய் நல்வினையற்ற இழிந்த சமணர் சார்ந்து நிற்கும் புறச்சமயமான ஆழமான படுகுழியில் விழுந்து மேலே எழுகின்ற வழி அறியாது மயங்கி பயனற்ற தொழிலை செய்து வந்த யான் மயிர் சாந்தினால் மனம் கமலும் நரிய கூந்தலை உடைய உமையம்மையின் கணவரான சிவபெருமானின் மலர் போன்ற அடிகளை வந்து அடையும் இப்பெரு வாழ்வினை பெறத்தக்க இந்த சூளை நோய்க்கு கைமாறாக செய்யக்கூடிய உதவி என்ன இருக்கிறது என்று முன்பே அந்த சூளை நோயை நினைத்து வணங்கியவர் தானே நம் திருநாவுக்கரசு பெருமான். இறைவனின் கருணையால் சூளை நோய் தீர்க்கப்பட்ட பின் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சியை நம்மளோட தெய்வ சேக்கிலார் பெரிய புராணத்துல திருநாவுக்கரசு புராணம் 73வது திருப்பாடல்ல குறிப்பிட்டார் இருக்கிறார். அது என்னன்னு பார்க்கலாம். பொய் வாய்மை பெருக்கிய புன்சமய பொறியில் சமன் நீசர் உரைத்துறையாம் அவ்வாழ்குழியின் கண் விழுந்தெழுமாறு அறியாது மயங்கி அவன் புரிவேன் மைவாசன் அருங்குழல் மாமலையால் மணவாளன் மலர்குழல் வந்தடையும் இவ்வாழ்வு பெறத்தரு சூளையினுள் எதிர் செய்குறை என் கொல் என தொழுதார். இதான் பெரிய புராணத்துல வரக்கூடிய அந்த பாடல். திருவையாட்டுல கைலை திருக்காட்சி வழங்கி அருள் புரிந்த சிவபெருமானின் அருட்செயல் திருநாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் முதலில் சூளை நோய் தீர்த்து அருள் புரிந்ததும் அத்தகைய கருணையினை தான் பெறுவதற்கு வழிவகுத்த சூளை நோயும் நினைவுக்கு வந்தன. இறைவனின் திருவடிகளை தான் நாடுமாறு தன்னை உந்தைய சூளை நோய்க்கே என்ன கைமாறு செய்வேன் என்று தவித்த திருநாவுக்கரசு பெருமான் சூளை நோயினை இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிட்டு அந்த சூளை நோய்தான் தனது வாழ்வின் திருப்பு முனை என்று குறிப்பிட்டார். சரி, இது வரைக்கும் பதிகம் அருளி செய்யப்பட்ட வரலாற்றை சிந்திச்சோம். இப்போ பதிகத்தின் திரண்ட கருத்து என்ன என்பதை முதலில் பார்த்துவிட்டு பின் பாடலை ஆழமாக சிந்திக்கலாம். பதிகத்தோட திரண்ட கருத்து 10 திருப்பாடல்கள் கொண்ட இந்த திருப்பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 4 நிலைகளில் ஐயாரப்பன் தன்னை அடிமை கொண்டு எப்படி தன் பொன் போன்ற திருவடி கீழ் வைத்துக் கொண்டான் என்பதை விவரித்து அருளுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். ஒரு பாடலுக்கு 4 நிலைகள் என்று 10 பாடல்களுக்கு 40 நிலைகள். இப்ப அதை பார்க்கலாம். முதல் பாடல்ல உருவித்தவா, உருவித்தவா, அறிவித்தவா, செறிவித்தவா என்று 4 நிலைகளில் முன்சை இணைக்கு தக்கபடி சூளை நோயை வினை பயனாக கொடுத்து அனுபவிக்க செய்து அதிலிருந்து விடுபெறும் மார்க்கமாக அடிமை தொண்டை அறிவித்து செம்மைப்படுத்த கருணையை விவரிக்கின்றது. 2வது பாடல் கூர்வித்தல், ஊர்வித்தல், ஆர்வித்தல், சேர்வித்தல் என்ற 4 நிலைகளில் உன் செய்த வினையின் பயனாக நோய் கொடுத்து அந்த நோயின் கொடுமையை அனுபவிக்க செய்து வினைகளை கழித்த பின்னர் பிறவி என்ற நோயினையும் தீர்த்து அருளி பல வகையான தொண்டுகளில் ஈடுபட செய்து தனது திருவடி கீழ் சேர்த்து கொண்டான் என்று சொல்கிறது. அடுத்து 3வது பாடல். 3வது பாடல்ல தாக்கினவா, நீக்கினவா, ஆக்கினவா, நோக்கினவா என்ற 4 நிலைகளில் வினைப்பயனை கூட்டி வினையை நீக்கி சாதனங்களை செய்ய செய்து சாதனத்தின் பயனாக பாச நீக்கத்தையும் திருவடி பேச்சினையும் அடைவதை விவரிக்கின்றது. 4வது பாடல்ல தருக்கினவா, நெருக்கினவா, உருக்கினவா, பெருக்கினவா என்ற 4 நிலைகள்ல இறைவன் தன்னை ஆட்கொண்டதாக அருளி செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். புறச்சமய இருளில் சிக்கி தருக்குடன் திரிய செய்து சூளை நோய் கொடுத்து நெருக்கினார்.
சூளையை தாங்கும் சக்தி இல்லாமல் தவித்த தன்னை அந்த துன்பக் கடலில் இருந்து கடையேற்ற திருவுளம் கொண்டு அவனை நினைத்து நினைத்து உருகுமாறு செய்தார். பல வகையான திருத்தொண்டுகளை செய்ய வைத்து தன்னில் திருவருள் பெருக்கினான் என்று 4வது திருப்பாடல்ல அருளி செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். அடுத்த 5வது பாடல் இழிவித்தல், கழிவித்தல், அழிவித்தல், தொழுவித்தல் என்ற 4 நிலைகளில் திருநாவுக்கரசு பெருமானை தனது தொண்டனாக்கி தனது திருவடி நிழலில் வைத்துக் கொண்டான் இறைவன் என்கின்றது 5வது பாடல். வினைப்பயனை நோயாக கொடுத்து நிலை குலையச் செய்து வினைப்பயனை அனுபவித்து கழிக்கச் செய்து வினை கழியும் பொழுது புதிய வினை தோன்றாத அழித்து இறை வழிபாட்டில் நிறைவேறச் செய்கின்றான் இறைவன். அடுத்த 6வது திருப்பாடல். இதுல இடைவித்தவா, உடைவித்தவா, அடைவித்தவா, தொடர்வித்தவா என்ற 4 நிலைகள்ல இறைவன் தனது பொன் போன்ற திருவடிக்கு வைத்து தன்னை ஆட்கொண்ட விதத்தை போற்றுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். நோயை ஊட்டி வினை நீக்கம் செய்து இடைவிடாமல் தொண்டு செய்ய செய்து இறைவனின் திருவடிக்கு என்றும் நிலைத்திருக்க செய்கின்றான் என்கிறார் இந்த 6வது திருப்பாடல். அடுத்து 7வது திருப்பாடல். இதுல படக்கினவா, அடக்கினவா, மடக்கினவா, தொடக்கினவா என்று 4 நிலைகள். இந்த 4 நிலைகள்ல இறைவன் தன் பொன் போன்ற திருவடியின் கீழ் வைத்து தொண்டனாக தன்னை ஆட்கொண்டிருக்கிற திறத்தை போற்றி புகழ்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். நோயை கொடுத்து துடிக்க செய்து நோயின் கடுமையை கட்டுப்படுத்தி தீவினை பாவம் எல்லாவற்றையும் தீர்த்தருளி தொண்டனாக மாற்றி அவனது பொன் போன்ற திருவடியின் கீழ் பிணைத்துக் கொண்டான் என்கின்றார். அடுத்து 8வது பாடல். இதுல மரப்பித்தவா, துறப்பித்தவா, இறப்பித்தவா, சிறப்பித்தவா என்ற 4 நிலைகளில் இறைவன் தனது பொன் போன்ற திருவடியின் கீழ் வைத்து தொண்டனாக தன்னை ஆட்கொண்டு அருளினான் என்ற இறைவனின் கருணையை போற்றி புகழ்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். மரப்பித்தல் என்ற நிலையில புறச்சமயத்தில் செலுத்தி சிவனை மரப்பிக்க செய்ததையும், துறப்பித்தல் என்ற நிலையில் சூளையை கொடுத்து புறசமயத்தில் இருந்து நீக்கியதையும், இறப்பித்தல் என்பதில் பாசத்தை நீக்கியதையும், சிறப்பித்தல் என்பதை தனது திருவடி கீழ் தொண்டனாக வைத்து பெருமைப்படுத்தியதையும் குறிப்பிடுகிறார். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதிகத்தோட திரண்ட கருத்து. இன்னும் பாடலுக்குள்ள போகல. அப்ப போகும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம 8வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய திரண்ட கருத்து என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இனி அடுத்து இப்ப பார்க்க போறது 9வது திருப்பாடல். இதுல இறைவன் தன்னை ஆட்கொண்டிருக்கிற விதத்தை துயக்கினவா, இயக்கினவா, அயக்கினவா, மயக்கினவா என்ற 4 நிலைகளில் விவரித்து சொல்லுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். வினைப்பயனை ஊட்டி அனுபவிக்க செய்கின்றான், நோயை அனுபவிக்க செய்து வினை நீங்க வழிகாட்டுகின்றான், வினையை நீக்கி பிறவி பிணியற்ற நிலைக்கு உயர்த்துகிறான், தன் திருவடியின் கீழ் தன்னை மறந்த நிலைக்கு எடுத்துச் செல்கின்றான் என்று 9வது திருப்பாடலில் இறைவன் தன்னை கொண்டு அருளிய விதத்தை விவரித்து சொல்லுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். அடுத்து 10வது பாடல். இதுதான் இந்த பதிகத்துடைய இறுதி பாடல். இதுல கருத்துமிட்டார், இருத்துமிட்டார், அறுத்துமிட்டார், பொருத்துமிட்டார் என்ற 4 வகைகளை குறிப்பிடுகிறார். கருத்துமிட்டல் அப்படிங்கிற நிலையில ஆழகால விஷத்தை தனது கண்டத்தில் தாங்கியதையும், இருத்துமிட்டல் அப்படிங்கிற நிலையில அழிக்க பாய்ந்து வந்த கங்கையை சடாமுடியில் அடக்கி நிலை பெறச் செய்ததையும், அறுத்துமிட்டல் என்ற நிலையில் இலங்கை மன்னன் ராவணனின் 20 தோள்களையும் நெரித்து விட்டும் பொருத்தும் விட்டல் அப்படிங்கிற நிலையில இறைவனுக்கு திருத்தொண்டு புரிவதற்கு ஆதாரமாக அமைந்தார் என்று இறைவன் தன்னை ஆட்கொண்டுள்ள திறத்தை போற்றிக் கொள்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். இதுவரைக்கும் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறை 91வது திருப்பதிகத்தோட திரண்ட கருத்தை சிந்தித்தோம். இப்போ பதிகத்தை சற்று ஆழமாக சிந்திக்க போகிறோம். ஒவ்வொரு பாடல்களுக்கும் விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது முதல் பாடல். குருவித்தவா, குற்ற நோய்வினை காட்டி குருவித்த நோய், உருவித்தவா, உற்ற நோய்வினை தீர்ப்பான் உகந்தருளி, அறிவித்தவா, அடிநாயேனை ஐயாரன் அடிமைகளே, செறிவித்தவா, தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. இதான் பாடல். இந்த பாடலோட முதல் அடியில குருவித்தவா, குற்ற நோய்வினை காட்டி குருவித்த என்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். குருவித்த அப்படின்னா அறுத்த, நீக்கிய. குருவித்தவா அப்படின்னா நீக்கியவர். எப்படி நீக்கினார்? உற்ற நோய்வினை காட்டி குருவித்த. இங்க குறுகுதல் அப்படிங்கிறது கூடுதல், அங்க நமக்கு குருவித்தல் அப்படிங்கிறது நீக்குதல்.
அதே அடியில வரக்கூடிய இந்த குருவித்த அப்படிங்கிறது கூடுதல், குட்டுவித்தல். திருநாவுக்கரசு பெருமானுக்கு எந்த நோயை பெருமான் கூட்டுவித்தார்? கொடிய சூளை நோய் இல்லையா? எதற்காக கூட்டுவித்தார்? நோய் உருவித்தவா உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி, பாடலோட 2வது அடி. நோய் உருவித்தவா, நோயை கூட்டுவித்தவனே. எதற்காக கூட்டுவித்தார்? வினை தீர்ப்பான் உகந்தருளி, வினையை கழிப்பதற்காக கூட்டுவித்தார். சூளை நோயை தந்து அதனால் வினையை அனுபவிக்க செய்து கழிப்பதற்காக கூட்டுவித்தார். நோயை கூட்டுவித்த பெருமான் வேறு என்ன செய்தார்? அறிவித்தவாறு அடியேன் அடியே ஐயாரன் அடிமைகளை செறிவித்தவா, பாடலோட 3வது அடி. நோயை கூட்டுவித்தவர் அதை கழிக்கும் வகையையும் அறிவித்தார். அப்படி அறிவித்தவரே அடியேனையும் அவனது அடிமையாக செறிவித்தார். அடிமைக்கலை அப்படிங்கிறது பல திறப்பட்ட அடிமை தொண்டுகளை குறிப்பிடுகின்றது. அடிமை தொண்டு என்பது தாச மார்க்கம், சரி, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 மார்க்கங்களில் முதலாவதான சரியை குறிக்கின்றது. சிவபெருமான் ஒருவனை தலைவன், உயிராகியத்தான் என்றும் அவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்து இறைவனுக்கு தொண்டு செய்வதே தனது கடமை என்று உணர்ந்து அந்த வழியில் செல்வதை குறிக்கின்றது. செறிவித்தல் அப்படின்னா செழுமைப்படுத்துதல், செம்மைப்படுத்துதல். அப்படி செம்மைப்படுத்தியவர் அடுத்து என்ன செய்தார்? தொண்டனேனை தன் பொன்னடி கீழினையே, பாடலோட 4வது அடி. தன் தொண்டனாக மாற்றி தனது பொன் போன்ற திருவடியின் கீழ் வைத்து அருளினார். திருநாவுக்கரசு பெருமானுக்கு அறிவித்த இறைவன் ஸ்ரீ உமாபதி சிவனுக்கு எப்படி அறிவித்தார் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸ்ரீ உமாபதி தேவநாயனார் போற்றிப்பகருடை என்ற மெய்கண்ட சாஸ்திர நூல்ல அறிவித்தல் என்பதில் சுவாமி எதை அறிவிக்கிறார் என்பதை மிகவும் அற்புதமாக விளக்கி அருளி செய்திருக்கிறார். எப்படி அவருக்கு அறிவித்தால் தெரியுமா? பேரழகு வாய்ந்த தனது சீர்பாத கமலத்தை ஸ்ரீ உமாபதி சிவத்தின் சிரசின் மேல் வைத்து பிரகாசிக்கும்படி வைத்து பெரிய மகாதேவர் எனும் பெயரையுடைய மறைஞான சம்பந்த ஞானாச்சிரியார் அவருக்கு 3 விஷயங்களை அறிவித்தார். என்ன அப்படின்னா, முதல் விஷயம், நீ வேறு நான் வேறாய் வந்து பொருந்தினதில்லை. தோற்றமில் காலம் முதல் உன்னிடத்திலே ஒளிந்திருந்து நீ நம்மை காணாதிருக்க நாம் என்றும் உன்னை கண்டு கொண்டிருந்தோம் என்ற கள்ளத்தை இப்பொழுது உயிருக்கு உயிராய் பிரகாசித்தேன் என்று அறிவித்தார். அடுத்து 2வதாக தன்னை தெரிவித்து தன் பாத தாமரையான திருவருளுக்குள் என்றும் பிரியாமல் கிடைக்கும் என்னையும் தெரிவித்தார் அப்படின்னு 2வது அறிவித்தலாக ஸ்ரீ உமாபதி சிவம் சொல்றார். அடுத்து 3வது அறிவித்தல் அப்படிங்கிறது இந்த உடலையும் இதை பொருந்திய குண மயக்கங்களையும் அறிவை விளக்கப்பட்ட கலை கால முதலாகிய தத்துவங்களுக்கும் முன்னில்லாத கேவல அவத்தையை முன்னே அறிவித்து பின்பு தேக முதலிய கருவி கர்ணங்களுடன் கூடிய சகல அவத்தையையும் அறிவித்து இனி அருளை விட்டு தேக முதலான கருவி கர்ணங்களால் செல்லாது சுத்தாவத்தையும் அறிவித்தார் என்று ஆச்சாரியமூர்த்தியாக வந்த சிவபெருமான் தனக்கு அறிவித்ததை அற்புதமாக விளக்கி அருளியிருக்கிறார் ஸ்ரீமாவதி சிவம் போற்றிப்பகருடை என்கின்ற அந்த மெய்கண்ட ஞான நூல்ல. அடுத்து இப்ப 2வது பாடலை பார்க்கலாம். பூர்வித்தவா குற்ற நோய் வினை காட்டியும் பூர்வித்த நோய், ஊர்வித்தவா உற்ற நோய் வினை தீர்ப்பானும் உகந்தருளி, ஆர்வித்தவா அடியேனடைய ஐயார் அடிமைகளே, சேர்வித்தவா தொண்டனேனைத்தன் பொன்னடி கீழனையே. இறைவன் அவனது திருவடியின் கீழ் எப்படி வைத்தான், தன்னை எப்படி வைத்தான் என்பதை 4 வகைகள்ல அளிச்சிருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். நம்ம இப்பதான் பார்த்தோம். பதிகத்தோட திரண்ட கருத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாடல்களையும் 4 விதமாக எப்படி திருநாவுக்கரசு பெருமானை அவனுடைய திருவடியின் கீழ் வைத்து ஆட்கொண்டான் என்பதை விளக்கி அளிக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த ஒவ்வொரு 4 வகையும் ஒவ்வொரு பாடலிலும் சொல்லப்பட்ட 4 வகை 40 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நமக்கு அனுபவித்து அதை அனுபவித்து நம்ம அதுல என்ன சொல்லியிருக்கிறார் பெருமான், திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கூர்வித்தல், ஊர்வித்தல், ஆர்வித்தல், சேர்வித்தல். அது என்ன கூர்வித்தல், ஊர்வித்தல், ஆர்வித்தல், சேர்வித்தல்? கூர்வித்தல் அப்படின்னா கூர்தல், மிகுதல், விரும்புதல், நினைவு கூர்தல். ஊர்வித்தல் அப்படின்னா ஊர்தல், அனுபவிக்க செய்தல். ஆர்வித்தல் அப்படின்னா ஆறுதல், நிறைத்தல், பரவுதல், தங்குதல். சேர்வித்தல் அப்படின்னா சேர்த்துக் கொள்ளுதல். எதை கூர்விக்கிறான், எதை ஊர்விக்கிறான், எதை ஆர்விக்கிறான், எதை சேர்விக்கிறான்? பூர்வித்த வாக்குற்ற நோய்வினை காட்டியும் பூர்வித்த நோய் என்கின்ற திருநாவுக்கரசு பெருமான் பாடலோட முதல் அடியில
முன் செய்த வினைகளுக்கு தகுந்தவாறு வந்த வினை பயன்களே இந்த பிறவியில் வந்த நோய் என்பதை காட்டி நினைவுபடுத்துகிறார். அதுதான் கூர்வித்தல். எதை ஊர்விக்கிறார்? ஊர்வித்த வா உச்ச நோய் வினை தீர்ப்பானும் முகந்தருளி. பாடலோட 2வது அடி. வினை தீர வேண்டுமானால் என்ன பண்ணணும்? அனுபவித்துதான் கழிக்க வேண்டும். உற்ற நோயை அனுபவித்து கழிப்பதே வினை தீர வழி என்று உணர்த்தி அருளி இருக்கிறார். இந்த பாடலுடைய 2வது அடி. எதை ஆர்விக்கிறார்? ஆர்வித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைகளே. பாடலோட 3வது அடி. இறைவனுக்கு தான் என்றும் அடிமை என்பதையும் அவனுக்கு தொண்டு செய்வதே தனது கடமை என்பதையும் உணர்ந்து அடிமை தொண்டு செய்ய வைக்கின்றார். எதை சேர்விக்கிறார்? சேர்வித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழினையே. பாடலோட 4வது அடி. அடிமை தொண்டு புரிந்த தனது தொண்டனை தனது பொன் போன்ற திருவடிக்கு சேர்த்துக் கொள்கின்றார். முன்பு செய்த வினையின் பயனாக நோயை கொடுத்து அந்த நோயின் கொடுமையை அனுபவிக்க செய்து வினைகளை கழித்த பின்னர் பிறவி என்கின்ற நோயையும் தீர்த்து அருளுகிறார். அதனால் அவர் மேல் மேலும் மேலும் அன்பு பெருகுகிறது. அந்த அன்பு பல வகையான தொண்டுகளை ஈடுபடச் செய்கின்றது. அடி தொண்டனாகிய என்னை சிவன் ஆண்டு கொண்டு தன் திருவடிக்கு சேர்த்துக் கொண்டான் என்று நான் 2வது திருப்பாடலில் திருநாவுக்கரசு பெருமான் இறைவனின் பெருமைகளை, இறைவன் தன்னை ஆட்கொண்ட பெருமைகளை போற்றிருக்கின்றார். அடுத்து 3வது திருப்பாடல். தாக்கினவா சலபி வினை காட்டியும் தண்டித்த நோய் நீக்கினவா நெடு நீரின் ஏற நினைத்தருளி ஆக்கினவா அடியேனை ஐயார் அடிய அடிமைகளை நோக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனை. 2வது திருப்பாடலை விளக்கினது போலவே 3வது திருப்பாடலிலும் இறைவனின் கருணா சாமர்த்தியத்தை 4 வகைகளில் விளக்கி சொல்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். தாக்கினவா, நீக்கினவா, ஆக்கினவா, நோக்கினவா என்று 4 வகைகளில் விளக்கி சொல்லி இருக்கிறார். தாக்குதல் அப்படின்னா ஒரு தீங்கு விளைக்கின்ற செயல். எப்படி தாக்குகின்றார்? சலமே வினை காட்டையும் தண்டித்த. பாடலோட முதலடி. சலம் அப்படின்னா கோபம், பொய்யான கோபம். பொய்யான கோபம் கொண்டு வினை பயனை ஊட்டி தண்டிக்கின்றார். தண்டித்தவர் நோய் நீக்கினவா உச்ச நோயை நீக்கவும் செய்கின்றார். குற்றாயினவாறு திருப்பதிகம் பாடி முடித்ததும் என்ன பண்ணாரு? நோயை நீக்கினார். நெடுநீரின் ஏற நினைத்தருளி ஆக்கினவா. பாடலோட 2வது. நெடுநீரின் ஏற கையிலை சாரல் பொதிகையில் மூழ்கி ஐயாற்று வாவியில் வந்து ஏறிய வரலாறை குறிக்கின்றது இந்த தொடர். தர்மயாதின நூல்ல கல்லை கயிற்றால கட்டி கடலில் தூக்கி போட்ட பின்னும் சொற்றினை வேதியன் திருப்பதிகம் பாடி கரையேறி வந்த வரலாற்று செய்தி இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம இந்த நெடுநீர் அப்படிங்கிறத 4 விதமா பொருள் கொள்ளலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, பிறவி பெருங்கடல் என்ற பெரிய கடலில் இருந்து தன்னை கரையேற்றிய சிவபெருமான் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். 2வதாக, பல்லவ மன்னன் தனக்கு அளித்த தண்டனையால் கல்லுடன் பிணைக்கப்பட்டு கடலில் தள்ளிவிட்ட போது சிவபெருமானின் கருணையாலே கல்லே தெப்பமாக மாறி கரையேறியதை குறிப்பிட்டார் என்று பொருள் கொள்ளலாம். இதுதான் நம்ம தர்மயாதின நூல்கள் குறிப்பிட்டிருக்கு. கையிலை செல்லும் வழியில் ஒரு பொய்கையில் மூழ்கிய தன்னை தொலைதூரத்தில் திருவையாற்றில் கரையேற வைத்ததை குறிப்பிடுவதாக நம்ம 3வதாக கொள்ளலாம். இதை நம்மளோட பெரிய புராணத்துல CKS ஐயா இந்த விதத்தை அவர் கையாண்டு இருக்கிறார். இந்த 3 விளக்கங்களையும் விடையும் சமண சமயம் என்ற கடலில் இருந்து கரை ஏற வைத்து சைவ சமயத்தை சாருமாறு சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டா என்று குறிப்பிடுவது சற்று பொருத்தமாக இருக்கிறது. காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் வார்த்தையை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருவதிகை வீரட்டான பதிவு. இதுல கயம் அப்படிங்கிறது நீர்நிலை. புறசமயத்தில் விழுந்து விடாமல் காத்து ஆள்பவர் எவரும் இல்லாததால் அதில் விழுந்து வெளியேற வழியில்லாமல் தத்தளித்த தன்னை கரையேற்றிய திரு அதிக வீரட்டானத்து இறைவன் கருணையுடன் தன்னை நோக்கி தன் தொண்டர்களுள் ஒருவனாக்கி தன் பொன் போன்ற திருவடி நிலையில் வைத்து அருளுகிறான் என்று 3வது திருப்பாடலை நிறைவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு. அடுத்து 4வது பாடல். தருக்கின நான்றக வின்றியும் மூட சலமதனால் நெருக்கினவா நெடுநீரின்றின் ஏற நினைத்தருளி உருக்கினவார் அடியேனை ஐயாரன் அடிமைகளே.
பெருக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. பாடலோட முதல் அடியில தருக்கின நான்றாக வின்றியும் மூட சலமதனால் என்கின்றார் திருநாவுக்கரசு பெருமாள். தருக்கு அப்படின்னா அகந்தை. என்ன அகந்தை? சிவநெறியில் இருந்து விலகி ஓடி சமணத்தை சார்ந்த நான் அகந்தையுடன் அலைந்து கொண்டிருந்தேன். சலம் அப்படிங்கிறது இங்கு துன்பம் அப்படிங்கிற பொருள்ல வருது. நெருக்கிறவா அப்படின்னா நோய் தந்து நல்லுணர்வு வர செய்ததை குறிக்கின்றது. நெடும் நீரின் ரேர நினைத்தருளி பாடலோடு இரண்டாவது. துன்பக்கடலில் சிக்கி தவித்த என்னை கரையேற செய்ய திருவுளம் பற்றி உருக்கினவா அன்பினால் உருகச் செய்து அடியேனை ஐயாரன் அடிமைகளே ஐயாற்றன் அடிமை தொண்டில் தன்னை நிலைக்கச் செய்தான். பெருக்கினவா அன்பு பெருக இருக்கச் செய்தான். தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே என்று 4வது திருப்பாடலை நிறைவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமாள். தருக்கினவா, நெருக்கினவா, உருக்கினவா, பெருக்கினவா என்ற 4 நிலைகள்ல புறச்சமய இருளில் சிக்கி ஆணவத்துடன் திரிந்த தன்னை சிவபெருமானின் கருணையை பெறுவதற்கு சிறிதும் கூட தகுதி இல்லாமல் திரிந்த தன்னை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார். சூளையை தாங்கும் சக்தி இல்லாமல் தவித்த தன்னை அந்த துன்பக் கடலில் இருந்து கடையேற்ற திருவுளம் கொண்டு அவனை நினைத்து நினைத்து உருகுமாறு செய்தார். பல்வேறு வகையான திருத்தொண்டுகளை செய்ய வைத்து பக்குவப்படுத்தினார். கடைசியில் தனது தொண்டனாகவே மாற்றி தனது திருவடியின் கீழ் என்றும் இன்பம் அடையுமாறு செய்தான் என்று சிவபெருமானின் கருணையை நெகிழ்ந்து நெகிழ்ந்து போற்றுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். இது 4வது பாடல். அடுத்து நம்ம பார்க்க போறது 5வது பாடல். பாடலை பார்க்கலாம். இழிவித்த வாரிட்ட நோய்வினை காட்டி இடர்படுத்து கழிவித்த வாக்கட்ட நோய்வினை தீர்ப்பான் கலந்தருளி அறிவித்த வாரடி ஏனை ஐயாரன் அடிமைகளை தொழுவித்த வா தொண்டன் நினைத்தன் பொன்னடி கீழனையே. பாடலோட முதல் அடியில இழிவித்த வாரிட்ட நோய்வினை காட்டி இடர்படுத்து என்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். இழிவித்தல் அப்படின்னா நிலை குலைதல், நிலை குலைந்து போதல். வினைக்கு ஈடாக நோயை கொடுத்து தாங்க இல்லாத துன்பத்தால் அவதியுறச் செய்து நிலைகுலைய வைக்கின்றார் பெருமான். எதற்காக அப்படி செய்கின்றார்? கழிவித்த வா கட்ட நோய் வினை தீர்ப்பான் கலந்தருளி பாடலோட 2வது அடி. கழிவிப்பதற்காக. கழிவித்தல் அப்படின்னா ஒரு பகுதியை நீக்குதல். எதை நீக்குதல்? கட்ட நோய் வினை தீர்ப்பான். வினை நீக்கம். என்ன வினை நீக்கம்? கட்ட நோய் வினை நீக்கம். கட்ட நோய் அப்படிங்கிறது உடலில் உள்ள செல்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இயல்புக்கு மாறாக பிரிந்து பெருகுவதால் ஏற்படக்கூடிய ஒரு தீவிரமான நோய். செல்களின் அசாதாரண வளர்ச்சி உடலின் திசுக்களில் ஊடுருவி அருகில் உள்ள உறுப்புகளையும் பின்னர் உடலின் பிற பகுதிகளையும் பாதிக்கும் தன்மை கொண்டது. நோயை உருவாக்க வந்த செல்களை நீக்குவதற்காக அழிவித்த வார அடியேனை ஐயாரான் அடிமைகளே வினைகளை நீக்கி அவை மீண்டும் வராமல் அழித்து அடியேனை ஐயாரப்பனின் அடிமையாக தொழுவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. தொழுவித்தவா அப்படின்னா வழிபடச் செய்தவன். என்னை தனது தொண்டனாக்கி அவனது பொன் போன்ற திருவடி கீழ் வைத்துக் கொண்டான் என்று 5வது திருப்பாடலில் நிறைவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். இழிவித்தல், கழிவித்தல், அழிவித்தல், தொழுவித்தல் என்ற 4 நிலைகள்ல திருநாவுக்கரசு பெருமானை தனக்கு தொண்டனாக்கி தனது திருவடி நிலையில் வைத்துக் கொண்டான் இறைவன். இழிவித்தல் அப்படின்னா நிலைகுலைய செய்தல். கழிவித்தல் அப்படின்னா நீக்குதல், கழித்தல். அழிவித்தல் அப்படின்னா நீங்கியது மீண்டும் தோன்ற விடாமல் அழித்தல். தொழுவுதல் அப்படின்னா வழிபடச் செய்தல். வினைப்பயனை நோயாக கொடுத்து நிலைகுலைய செய்து வினைப்பயனை அனுபவித்து கழிக்கச் செய்கின்றார். வினை கழியும் பொழுது புதிய வினை தோன்றாமல் இருக்க அழிக்கின்றார். வினைப்பயனை அனுபவிக்கும் பொழுது துன்பம் வருத்தாமல் இருக்க இறை வழிபாட்டில் நிலைபெறச் செய்கின்றார். அடுத்த 6வது திருப்பாடல்ல இடைவித்தவா இட்ட நோய் வினை காட்டி இடர்படுத்து உடைவித்த வாருற்ற நோய் வினை தீர்ப்பான முகந்தருளி அடைவித்தவா அடியேனை ஐயாரன் அடிமைகளே தொடர்வித்தவா தொண்டனேனைத்தன் பொன்னடி கீழனையே. 6வது திருப்பாடல்ல இறைவன் தனது பொன் போன்ற திருவடி கீழ் வாய்த்து தன்னை ஆட்கொண்ட விதத்தை 4 நிலையை உணர்த்தி அருளியிருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். இடைவித்தவா, உடைவித்தவா, அடைவித்தவா, தொடர்வித்தவா என்ற 4 நிலைகள். இல்ல இடைவித்தல் அப்படிங்கிறது ஒதுங்கச் செய்தல், நீக்குதல், பிரித்தல் என்பதை குறிக்கின்றது. உடைவித்தல் அப்படிங்கிறது தகர்த்தல், சிதைத்தல் என்பதை குறிக்கின்றது. அடைவித்தல் அப்படிங்கிறது சேர்த்தல், இணைத்தல், திணித்தல், செரித்தல் என்பதை குறிக்கின்றது.
தொடர்வித்தல் அப்படிங்கிறது நிலைத்திருத்தலை குறிக்கும். பாடலோட முதல் அடியில இடைவிட்டவாறு இட்ட நோய் வினை காட்டி இடர்படுத்து. இட்ட நோய் அப்படின்னா வினைப்பயனாக நோயை ஊட்டி அதை அனுபவித்து கழிக்க துன்பத்தில் ஆழ்த்தி வினை நீக்கம் செய்கின்றார். எப்படி வினை நீக்கம் செய்கின்றார்? உற்ற நோயை தகர்த்து எறிந்து உடைவித்தவா உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி. பாடலோட இரண்டாவது அடி. உற்ற நோயை தகர்த்து எறிந்து சிதைத்து வினை நீக்கம் செய்கின்றார். எப்படி தகர்த்து எறிகின்றார்? அடைவித்தவாறு அடியேனை ஐயாரின் அடிமைகளை. பாடலோட மூன்றாவது அடி. தனது அடியார்கள் திருக்கூட்டத்தில் ஒருவனாக இணைத்து உற்ற நோயை தகர்த்து எறிகின்றார். அப்படி இணைப்பதால் அடியார்களின் திருக்கூட்டத்தில் ஒருவனாக இணைப்பதால் என்ன ஆகும்? தொடர்வித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. பாடலோடு நான்காவது. இடைவிடாமல் தொண்டு செய்து இறைவனின் திருவடிக்கு என்றும் நிலைத்திருக்க செய்கின்றான் என்று ஆறாவது திருப்பாடலை நிறைவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். அடுத்து ஏழாவது திருப்பாடல். படக்கினவா பட நின்று பன்னாலும் படக்கின நோய் அடக்கினவா அது வன்றியும் தீவினை பாவம் எல்லாம் மடக்கினவா அடியேனை ஐயாரன் அடிமைகளை தொடக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனை. படக்கினவா அடக்கினவா மடக்கினவா தொடக்கினவா என்ற 4 நிலைகள்ல இறைவன் தன் பொன் போன்ற திருவடியின் கீழ் வைத்து தொண்டனாக தன்னை ஆட்கொண்டருளிய திறத்தை போற்றி புகழ்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். 4ஆம் திருமுறை 91வது திருப்பதிகத்தோட 7வது திருப்பாடல்ல. இதுல 4 நிலைகள் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? படக்கினவா படக்குதல், படக்கின, அடக்கின, மடக்கின, தொடக்கின அப்படிங்கிற இந்த 4 நிலைகளை பார்த்தோம். இதுல படக்கின அப்படின்னா துடித்தல், அடக்கின அப்படின்னா ஒடுக்குதல், கட்டுப்படுத்துதல், மடக்கி வைத்தல், அடக்கி வைத்தல். மடக்கின அப்படின்னா மடக்குதல். எப்படி ஒரு புத்தகத்தை மடக்குவோம் இல்லையா? வளைத்தல், திருப்புதல், மடித்தல், தீத்தல். தொடக்கின அப்படின்னா கட்டுதல், பிணைத்தல் அப்படிங்கிற பொருள்கள்ல இந்த 4 நிலைகளும் குறிப்பிடப்படுகின்றது. பாடலோட முதல் அடியில படக்கினவா பட நின்று பன்னாலும் படக்கின நோய் என்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். பன்னாலும் படக்கின நோய் பல நாட்களாக செய்த வினையால் வந்த நோய். படக்கினவா பட நின்று நோயின் கொடுமை தாங்காமல் துடித்த பொழுது அடக்கினவா அது வன்றியும் தீவினை பாவம் எல்லாம். பாடலோட 2வது அடி. நோயின் கொடுமையை கட்டுப்படுத்தி ஒடுக்கி அருளினீர்கள் அன்றையும் தீவினை பாவம் எல்லாவற்றையும் மடக்கினவா திருப்பி அருளினீர்கள். அடியேனை தடுத்து அடக்கி ஐயாற்றின் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்யுமாறு செய்தீர்கள். தொடக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. பாடலோட 4வது அடி. தொண்டனாகிய என்னை அவனது பொன் போன்ற திருவடியின் கீழ் பிணைத்துக் கொண்டான் என்று 7வது திருப்பாடலை நிறைவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். ஆக படக்கின என்ற நிலையில் நோயை கொடுத்து துடிக்க செய்து, அடக்கின என்ற நிலையில் நோயின் கடுமையை கட்டுப்படுத்தி, மடக்கின என்ற நிலையில் தீவினை பாவம் எல்லாவற்றையும் தீர்த்தருளி, தொடக்கின என்ற நிலையில் தொண்டனாக மாற்றி அவனது பொன் போன்ற திருவடியின் கீழ் இணைத்துக் கொண்டான் திருநாவுக்கரசு பெருமான். அடுத்து பாடலோட அடுத்து 8வது பாடல். இந்த பதிகத்தோட 8வது பாடல். மரப்பித்தவா வல்லை நோய்வினை காட்டி மரப்பித்த நோய் துறப்பித்தவா துக்க நோய்வினை தீர்ப்பான முகந்தருளி இறப்பித்தவா அடியேனை ஐயாரன் திரு அடிமைகளை சிறப்பித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. இதான் பாடல். இந்த பாடல்லையும் 4 நிலைகள்ல இறைவன் தனது பொன் போன்ற திருவடியின் கீழ் வைத்து தொண்டனாக தன்னை ஆட்கொண்டருளினான் என்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். அது என்ன 4 நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, மரப்பித்தவா, துறப்பித்தவா, இறப்பித்தவா, சிறப்பித்தவா. இது 8வது திருப்பாடல் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். இறைவனின் கருணையை மரப்பித்தவா, துறப்பித்தவா, இறப்பித்தவா, சிறப்பித்தவா என்ற 4 நிலைகளில் வைத்து போற்றி புகழ்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். மரப்பித்தல் அப்படின்னா மறக்க செய்தல், துறப்பித்தல் அப்படின்னா விட்டு விடுதல், இறப்பித்தல் அப்படின்னா நீக்குதல், சிறப்பித்தல் அப்படின்னா பெருமைப்படுத்துதல். என்னடா அது மறக்க சொல்றாரு, விட்டு விட சொல்றாரு, நீக்க சொல்றாரு, அப்புறமா பெருமைப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடலோட முதல் அடியில மரப்பித்தவா
வல்லை நோய்வினை காட்டு என்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். மறப்பித்தவா, மறக்குமாறு செய்தார். யார மறக்கிற மாதிரி செய்தார்? தன்னை மறக்குமாறு செய்தான். மறந்து புறச்சமயம் சார செய்தான். தன்னை அப்படிங்கிறது இங்க யாரு குறிக்குது? சிவபெருமானை குறிக்கின்றது. சிவபெருமானை மறக்க செய்து புறச்சமயம் சார செய்தான். அந்த மறைப்பை போக்குவதற்காக வலிய வினையாகிய சூளை நோயை கொடுத்தான். கொடுத்த அந்த கொடிய நோயையும் என்ன செய்தான்? துறப்பித்தவா துக்க நோய்வினை தீர்ப்பான் முகந்தருளி, பாடலோட 2வது அடியில துறக்க செய்தான். நோயை நீக்கியது மட்டுமன்றி வினைகளையும் தீர்த்தருளினான். வினைகளை மட்டும்தானா? இறப்பித்தவா அடியேனை அணைய ஐயாரன் அடிமைகளை, பாடலோட 3வது அடி. பாசத்தை இறப்பிக்க செய்து ஐயாற்று இறைவனுக்கு அடிமையாக்கினான். சிறப்பித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே, பாடலோட 4வது அடி. சிறப்பிக்க செய்தான். தொண்டனாக்கிய தன்னை தன் பொன் போன்ற திருவடியின் கீழ் வைத்து பெருமைப்படுத்தினான். ஆக மறப்பித்தல் என்ற நிலையில் புறசமயத்தில் செலுத்தி சிவனை மறப்பிக்க செய்தான். துறப்பித்தல் என்ற நிலையில் சூளையை கொடுத்து புறச்சமயத்திலிருந்து நீக்கினான். இறப்பித்தல் என்ற நிலையில் பாசத்தை நீக்கினான். சிறப்பித்தல் என்ற நிலையில் தான் திருவடியின் கீழ் தொண்டனாக வைத்து பெருமைப்படுத்தினான் என்று 8ஆம் திருப்பாடலில் நிறைவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். அடுத்து நான் இப்ப பார்க்க போறது 9வது திருப்பாடல். 9வது திருப்பாடல். துயக்கினவா துக்க நோய்வினை காட்டி துயக்கின நோய் இயக்கினவா இட்ட நோய் வினை தீர்ப்பான் இசைந்தருளி அயக்கினவா அடியேனை அணைய ஐயாரன் அடிமைகளே மயக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனை. 9வது திருப்பாடல்ல இறைவன் தன்னை ஆட்கொண்டருளிய விதத்தை 4 நிலைகளில் விவரித்து சொல்லுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். துயக்கினவா, இயக்கினவா, அயக்கினவா, மயக்கினவா என்று அந்த 4 நிலைகள். என்னென்ன நிலைகள்? துயக்கினவா, இயக்கினவா, அயக்கினவா, மயக்கினவா. துயக்குதல் அப்படின்னா துய்த்தல், அனுபவித்தல், நுகர்தல். இயக்குதல் அப்படின்னா வழிகாட்டுதல். அயக்குதல் அப்படின்னா நோயின்மை, பிணியற்ற நிலை. மயக்குதல் அப்படின்னா பிரமிக்க செய்தல், பரவசப்படுத்துதல், தன்னை மறந்த நிலைக்கு எடுத்து செல்லுதல். இதுதான் அந்த மயக்குதல் அப்படிங்கிறது. எப்படி துயக்குகிறான், எப்படி இயக்குகிறான், எப்படி அயக்குகிறான், எப்படி மயக்குகிறான். இப்ப பாடல்ல பார்க்கலாம். பாடலோட முதல் அடியில துயக்கினவா துக்க நோய்வினை காட்டி துயக்கின நோய் என்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். உன் செய்த வினைக்கு தக்கபடி வினைப்பயனாக கொடிய நோயை கொடுத்து வினைப்பயனை அனுபவித்து கழிக்க செய்கின்றார். இயக்கினவா இட்ட நோய்வினை தீர்ப்பான் இசைந்தருளி, பாடலோட 2வது அடியில வினைப்பயனான இட்ட நோயை நுகரச் செய்து வினையை நீக்க வழிகாட்டுகின்றார். அயக்கினவா அடியேனை அணைய ஐயாரன் அடிமைகளை, பாடலோட 3வது. வினையை நீக்கி பிறவி என்ற நோய் மீண்டும் அணுகாதபடி ஐயாரப்பனுக்கு அடிமையாக கொள்கின்றார். அடுத்து மயக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே, பாடலோட 4வது. அவனது பொன் போன்ற திருவடியில் வைத்து என்றும் இன்பத்தை அனுபவிக்கும் பரவச நிலைக்கு தன்னை மறந்த நிலைக்கு எடுத்து செல்கின்றார். இப்படி இந்த 9வது திருப்பாடல்ல திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு இறைவன் எப்படி தன்னை ஆட்கொண்டார் என்பதை அறிய செய்திருக்கிறார். 10 பாடல்கள். 10 பாடல்கள்ல ஒவ்வொரு பாடல்களையும் 4 நிலைகள்ல ஒரே விஷயம்தான். சூளை நோயை கொடுத்தாரு, புறச்சமயத்துல இருந்ததை கூட்டிட்டு வந்தாரு, சூளை நோயை கொடுத்தாரு. அந்த சூளை நோக்கி நீக்கும் பொழுதே வினைகளையும் நீக்கினார். அந்த வினைகளை நீக்கின உடனேயே என்ன பண்ணினார் அப்படின்னா அவருடைய பொன்னடி ஐயாரனுடைய அடிமையாக்கினார். அப்புறம் அவனோட அடிமையா வைக்கும் பொழுதே அடிமை தொண்டினை செய்ய செய்தார். அடிமை தொண்டினை செய்து கொண்டிருக்கும் பொழுதே தனது திருவடியின் கீழ் வைத்து பேரின்பத்தை கொடுத்தார் அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் இதே கருத்தை ஒவ்வொரு விதமாக எடுத்து சொல்லி நமக்கு அதுல இருக்கக்கூடிய நுட்பங்களை புரிய வைக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். இது வரைக்கும் நம்ம 9 பாடல்களை பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போது இந்த பதிகத்தோட இறுதி பாடல் 10வது பாடல். 10வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, கருத்து விட்டார் கண்டன் கங்கை சடைநீர் கறந்தருளி இருத்துமிட்டார் இலங்கைக்கு இறையன் தன்னை 20 தோல் அறுத்துமிட்டார் அடியேனை அணைய ஐயாரன் அடிமைகளை பொறுத்துமிட்டார் தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த
பாடல்கள்ல எந்த இடத்துலயும் வரலாற்று செய்தி கிடையாது. ஒரே ஒரு இடத்துலதான் இருந்தது. இதே வரலாற்று செய்தி, ஒரே ஒரு வரலாற்று செய்தி தான் இருந்தது. மற்றபடி வேற வரலாற்று செய்திகளே கிடையாது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் 3 வரலாற்று செய்திகள் வருது. என்ன அப்படின்னா, கருத்துமிட்டார் கங்கையை சடைமேல் கரந்தருளி, கருத்துமிட்டார் கண்டம் கங்கை சடைமேல் கலந்தருளி 2 வரலாறு வருது. ஒண்ணு கண்டம் அவருக்கு கருத்தது, 2வது கங்கையை சடைமேல் தரித்தது. அப்புறம் 3வது வரலாறு என்ன வருதுன்னா, இருத்துமிட்டார் இலங்கை கிரையன் தன்னை 20 தோல். இலங்கைக்கு அரையனான ராவணனை அவனுடைய 20 தோள்களையும் அறுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வரலாற்று செய்திகள் இந்த ஒரு பாடலே வருது. இதுல நுட்பமான கருத்து இருக்கு. அதனாலதான் பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் இவ்வளவு நுட்பமான 3 பாடல்களை இதுல வச்சிருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். 4ஆம் திருமுறை 99வது பதிகத்தோட நிறைவு பாடலான 10வது பாடல்ல 4 வகையாக ஐயாரப்பன் தன் திருவடியின் கீழ் வைத்து தன்னை ஆட்கொண்ட விதத்தை போற்றுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். என்ன விதம் அப்படின்னு பார்த்தோம்னா, கருத்துமிட்டார், இருத்துமிட்டார், அறுத்துமிட்டார், பொருத்துமிட்டார். கருத்துமிட்டார், இருத்துமிட்டார், அறுத்துமிட்டார், பொருத்துமிட்டார் என்ற 4 வகை. இதுல கருத்துமிட்டல் அப்படிங்கிறது கரிய நிறமாக மாற்றியதை குறிக்கின்றது. இருத்துமிட்டல் அப்படிங்கிறது நிலைபெறச் செய்ததை குறிக்கின்றது. அறுத்துமிட்டல் அப்படிங்கிறது வெட்டுதல், துண்டித்தல், நீக்குதல் இல்லைன்னா முடித்து வைத்தல் எதை குறிக்கின்றது. பொருத்துமிட்டல் அப்படிங்கிறது தாங்குதல், ஆதாரமாக அமைதலை குறிக்கின்றது. எதை கருத்தார், எதை இருத்தார், எதை பொறுத்தார் பாடல்ல பார்க்கலாம். பாடலோட முதல் அடியில கருத்துமிட்டார் கண்டம் கங்கை சடைமேற் கரந்தருளி என்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். கண்டத்தில் நஞ்சை கரையுமாறு வைத்தவர். இருத்துமிட்டார், எதை இருத்தார், கங்கை சடைமேல் கரந்தருளி. கரந்து அப்படின்னா அடக்கி, அங்க கரந்து அப்படிங்கன்னா கரை, இங்க கரந்து அப்படிங்கிறது அடக்கிறது. கங்கையை சடைமேல் அடக்கி வைத்து நிலைபெறச் செய்தார். எதை அறுத்தார், இலங்கை கிரையன் தன்னை 20 தோல் அறுத்துமிட்டார். பாடலோட 2வது அடி. இலங்கை மன்னன் ராவணனின் 20 தோள்களையும் நெரித்து விட்டார். எதை பொறுத்தார், அடியேனை ஐயாரன் அடிமைகளே. பாடலோட 3வது அடி. அடியேனை ஐயாரப்பனுக்கு திருத்தொண்டு புரிவதற்காக ஆதாரமாய் அமைத்து விட்டார். இதனால் தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே என்று 4ஆம் திருமுறை 91வது திருப்பதிகத்தை நிறைவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். ஆக கருத்தும் இட்டல் என்ற நிலையில் ஆழகால விஷத்தை தன் கண்டத்தில் தாங்கியும், இருத்துமிட்டல் என்ற நிலையில் அழிக்க பாய்ந்து வந்த கங்கையை சராமுடியில் அடக்கி நிலை பெறச் செய்தும், அறுத்துமிட்டல் என்ற நிலையில் இலங்கை மன்னன் ராவணனின் 20 தோள்களையும் நிறுத்திவிட்டும், பொருத்துமிட்டல் அப்படிங்கிற நிலையில இறைவனுக்கு திருத்தொண்டு புரிவதற்கு ஆதாரமாக அமைத்தார் என்று 10வது திருப்பதிகத்தை நிறைவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசு. இந்த பாடல் ஒரு நுட்பமான கருத்து இருக்கு. இறைவன் சகசமலமான ஆணவ மலத்தை கேவலம், சகலம், சுத்தம் என்ற உயிர்களின் 3 நிலைகளில் படிப்படியாக எப்படி நீக்குகிறார் என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு நுட்பமான பாடல் இந்த 10வது திருப்பாடல். ஆழகால விஷம் என்பது அனைத்து உயிர்களையும் பஸ்மமாக்கும் தன்மை கொண்டது. இது எதை குறிக்குது அப்படின்னா, கேவல நிலையில் உள்ள ஆணவ மலத்தை குறிக்கின்றது. கேவல நிலையில் ஆணவ மலம் அறிவுடைய பொருட்களான உயிர்களை முற்றிலும் மறைத்து அதன் அறிவு, இச்சை, செயல் என்ற 3னையும் செயல்பட செய்ய முடியாமட ஆடானம் போல கிடைக்க செய்கின்றது. உயிர்களாகிய நம்மை ரட்சித்து சகல நிலைக்கு எடுத்து செல்ல சிவபெருமான் அந்த விஷத்தை தனது கண்டத்தில் நிறுத்தி கொண்டு நீலகண்டனான். சகல நிலைக்கு வந்த உயிர்களின் அறிவு விளக்கம் அடைய வேண்டும் என்பதற்காக தனி கரண புவன போகங்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் ஆணவ மலை என்ன பண்ணுச்சு, தனது எண்ணற்ற சக்திகளால் உயிரின் அறிவை மயக்கி விபரீத அறிவை கொடுத்தது. சகல நிலையில் உள்ள ஆணவ மலத்தை, எண்ணற்ற சக்திகள் கொண்ட அந்த ஆணவ மலத்தை 1000 முகங்களோடு வானில் தோன்றும் கங்கையை குறிக்கின்றது. அந்த சீற்றத்தை 1000 முகங்களோடு வானில் தோன்றுகின்ற அந்த கங்கையின் சீற்றத்தை அந்த சடாமுடியில் அடக்கி வைத்து உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காதவாறு அங்கேயே நிலை பெறச் செய்தார் சிவபெருமான். அதே மாதிரி எண்ணற்ற சக்திகளால் நமது உயிராகிய நம்மளது அறிவை மயக்கி விபரீத அறிவை கொடுத்து வந்த ஆணவ மலத்தையும் இன்னமும் துன்பம் விளைவிக்காதபடி அங்கேயே நிலை பெறச் செய்கின்றார் சிவபெருமான். அடுத்து சுத்த நிலைக்கு வந்த உயிர்களை
தாக்கும் வாசனாமலத்தை ராவணனின் 20 தோள்களை நெரித்து அடக்கியது போல அடக்கி அருந்தார். எப்படி பாச நீக்கத்தை செய்து ஐயாவரப்பனுக்கு அடிமை தொண்டு செய்து அவனது திருவடியின் கீழ் இருக்கும் சிவப்பேரும் அடைய செய்தார். இத்துடன் இன்றைய நம் சிந்தனை நிறைவேறுகிறது. ஸ்ரீ திருநாவுக்கரசு பெருமான் குரு பூஜையை முன்னிட்டு அப்பர் அருணறி மன்றம் ஏற்பாடு செய்திருந்த சிவநெறி சிந்தனையின் 11வது அமர்வை குருமரபு வாழ்ப்பாடி நிறைவு செய்யும். கைலாய பரம்பரையில் சிவை ஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி புயில் ஆறும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோம் திருமரபு நீடொழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். மிக மிக ஒரு சிறப்பான உரை, மகிழ்ச்சி, மிகவும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது படைப்பு. தர்மபுரம் உரையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த திருப்பதியை எந்த சூழல்ல அவர் பாடினார்னு தெரியல, இதற்கு பொருள் காண்பதே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி உரையாசிரியர்களே எழுதியிருக்காங்க. இது எப்படிடா இது போய் எடுத்துட்டாங்களா, இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நானும் படிச்சு பாக்குறேன். எனக்கு பொருள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏதோ இதுதான் நடந்ததுங்கிறத நம்மளால உள்வாங்க முடிஞ்சத ஒழிய, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சொற்பதங்களுக்கும் பொருளை பொருத்துவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மிக மிக நன்றாக சொல்லியிருக்காங்க. அது நம்ம பாராட்டத்துக்கு, இதை பாராட்டுகிறேன். இப்படிதான் இருக்கணுங்கிறது தான் நான் விரும்புறேன். ஏதாவது கடுமையாக உழைத்து இங்க வரணும். இந்த இதுக்கு திருமுறைக்கு பொருள் சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி ஏனோ தோணான்னு நம்ம அன்னைக்கு போய் சொல்லிக்கலாம், இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்ட்டு அந்த ஒரு நோக்கில் வராம கடுமையாக இதன் பின்னால 2 மணி நேரம் உழைத்தால்தான் இதற்கு இந்த அளவுக்கு பொருள் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார். அது பாராட்டுகிறேன். இல்லை, ஒரு அற்புதமான ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது அங்கே இது அந்த வாகீச முனிவராக இருந்தார் இல்லையா, வாகீச முனிவராக இருந்தவரை இறையே வழிவினான். அவனை அதனாலதான் இறைவே அந்த வழிவினான் அவனை சூளை நோய் மடுத்தாள்வோன்னு அம்மாட்ட சொல்றாரு திலவதிகிட்ட. அப்ப இறையே வழிவினான்னா இந்த புறப்புற சமயத்திற்கு செலுத்தியவரே பெருமான் தான். இறையே வழிவினத்துக்காக ஒரு கொஞ்சம் ஏதோ தவறு செஞ்சிட்டார். வாகீச முனிவரா கையில தாழ்வரையில தானே இருந்தாருன்னு சொல்லுவாங்க. வாகீச முனிவரா இருந்தாருன்னு சேக்கிழார் பெருமானும் அதை சொல்லி நமக்கு சுட்டிட்டாரு. அந்த வரலாறு கூட சொல்லுவாங்க. ராவணனுக்கு அவன் கஷ்டப்படும் பொழுது அவனை அவனுக்கு வழிகாமிச்சு நீ இது இப்போ சாம கீதம் பாடடா, அங்கே எடுத்து ஓது, சாமி இசைக்கு மயங்கிடுவார்னு சொன்னதாகவும், அதனால் அவனை அப்புறம் மயங்கி விழுத்தாருன்னு அந்த வரலாறு அங்கே சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா அதுதான் தவறானு சொல்ல முடியாது. அது சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த தவறை செஞ்சதுக்கு தான் இந்த இப்படிப்பட்ட புறப்புற சமயத்துக்கு இவரை தள்ளி மேலும் பக்குவப்படுத்தி மீள கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதற்கான ஆதாரம் இல்லை, வேறு ஏதாவது காரணமா இருக்கலாம். அது பெருமானுக்கும் நாவுக்கரசர் பெருமானுக்கும் தான் தெரியும். ஏன்னா அவன் ஒரு பெரிய சிவபக்தன் தானே. ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான், சாமி நெருக்கிட்டாரு. அப்போ அவனுக்கு வழிகாட்டலன்னா தானே தவறு. அப்பா நீ சாமி உன்னை தண்டிச்சுட்டாருடா. இப்போ நம்ம அப்படித்தானே சொல்றோம். யாராவது ஒரு கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருதா அப்படின்னா நீ உடனே கோயிலில் போய் சாமியை கும்பிடு, உனக்கு சரியா போயிடும்னா அப்போ எனக்கு தண்டனை ஆகும். அப்படி சிலர் என்ன சொல்லுவாங்க, ராவணனுக்கு இப்படி அவர் புத்திமதி சொல்லி அவன் அதிலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்த அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செஞ்சாதுன்னா அது குற்றம் இல்லை. இப்படிலாம் நம்ம சிந்திக்கணும். புதிய நோக்கிலெல்லாம் நம்ம சிந்திக்கணும். வேறு ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு, இறையே வழிவினான்னு சேக்கிழார் சொல்றாரு சாமி சொல்றதா. அதனால அது பெருமானுக்கும் அவருக்கும் தான் தெரியும். இந்த திருப்பதிகம் முழுவதுமே அந்த இவரை சமன் சமயத்துக்கு பெருமான் செலுத்தியதும், திலகவதியார் இவரை வேண்ட அவருக்கு சூளை நோய் மடுத்து அவரை இங்க ஆட்கொண்டு இங்கே ஈர்த்ததும், அதன் பிறகு அந்த தண்டனை மட்டும் சூளை நோய் மடுத்து அதுக்கப்புறம் பாடக்கூடிய ஆற்றலை எல்லாம் கொடுத்து சிறப்பித்து அவரை அப்புறம் அனுப்பி, அது மட்டும் இல்லாம இவனை விட்டோம், அந்த மன்னனை விட்டும் பல தண்டனைகள்லாம் கொடுத்தாருல. அந்த தண்டனைகள் என்னென்ன கொடுத்தாரோ அவைகளையெல்லாம் உள்ளத்துல வாங்கி அதை சிறப்பாக தனித்துவமாக சுட்டாம, ஆனா அந்த கருத்துக்களை மட்டும் உள்ளத்திலே வாங்கி அப்படியே இங்க படைத்திருக்காரு. அப்படிதான் எடுத்துக்கணும்.
முதல்ல இந்த முதல் தொடர்கள்லாம் இந்த முதல் சொற்பதத்துக்கு நீங்க தொகுத்து சொன்னது நல்லா இருந்துச்சு. இந்த மெத்தடை நான் வந்து இந்த இந்த முறைமையை நான் வந்து சிந்திக்கல. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. இதுல எல்லா பாடல்களையும் என்ன ஒரு ஒரு வரி வந்து பொது வரி, அதை நம்ம சுட்டணும். அடியேனே ஐயாரன் அடிமைக்களே அந்த அந்த தொடரும், தொண்டனினை தன் பொன்னடிக்கு இணையங்கிறத தொடரும் எல்லா பாடல்கள்லையும் நமக்கு வருது. அதை வந்து நம்ம வந்து அது ஒரு பொதுவாகவே இது வருது. அது 10வது பாடல்ல கூட வருது. அது அப்படி வருது. இந்த செயல்கள் பூரா அந்த முதல் தொடர் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த செயல் பூரா இவருக்கு எந்த செயல் ஒவ்வொரு இதுல தான் வருது. மீதி எல்லாமே இறைவனுடைய செயலாகவே இதுல வருது. குருவித்தவா, உருவித்தவா, அறிவித்தவாறு, செறிவித்தவா எல்லாமே இறைவனோட செயல். ஊருவித்தவா, ஊருவித்தவா, ஆர்வித்தவாறு, அப்புறம் சேர்வித்தவா, அப்புறம் தாக்கினவா, நீக்கினவா, ஆக்கினவாறு, நோக்கினவா, தரிக்கின நான், அது இவரோட செயல். அதாவது சலம் அதனால்னா வஞ்சகம் அதனால், என்னுடைய சரியான ஒரு சிந்தனை இல்லாமல் ஒரு தவறான சிந்தனையால நான் தருக்கி ஒரு தகவல்னா தக்க தகவலர் என்பார்ல, தகுதி இல்லாம அது வந்து அவர் மேல வச்சுக்கணும். அப்புறம் நெருக்கினது சாமி, உருக்கினவர் கல்லை பிசைந்து மென்கணியாக்கும் விச்சை கொண்டு இவரை உருக்கினவரும் அவர் தான். அப்புறம் இவருக்கு நன்மைகளை எல்லாம் பெருக்கினவர், எல்லாமே இழிவன ஒரு செயலாகவே வருது பாருங்க. இழிவித்தவாறு இட்ட நோய் வினை காட்டி இடர்படுத்து, அப்புறம் கழிவித்தவா இவளெல்லாம் நீக்கினவர், அழிவித்தவர், தொழுவித்தவர், துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாருக்கும் போது எல்லாமே ஈசன் செயல்ங்கிறது. இதுல பெரிய ஒரு உள் ஞானம் இருக்கு. எனக்கென்று எந்த செயலுமே இல்லை, எல்லாம் உன்னுடைய ஞானம்தான், உன்னுடைய செயல்தாங்கிறது. எற்றுக்கடிகள் எண்கண் கொண்டு நீரை பழிப்பட்டு என்ன சுந்தரமூர்த்தி சாமிகள் எல்லா செயலும் எனக்கு, நான் சாதாரண அற்ப எனக்கு என்னுடைய விருப்பத்துக்கு ஏதிய செயலி என்னை செயல்படுத்தியது பூரா நீதான்னு சொன்னாரு பாருங்க. அந்த ஒரு கருத்தை என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் என் செயலே என்று உணரப்பட்டேங்கிற அந்த ஒட்டுமொத்த கருத்துக்கு ஒரு உதாரணமாக இவருடைய வரலாற்றுல பெருமான் இவரை வந்து செயல்படுத்தியது, துன்பத்தில் ஆழ்த்தினது, தீவினையில ஆழ்த்தினது, அதுக்கப்புறம் அதை தண்டித்தது எல்லாமே பெருமான் செயலு, என் செயலே இல்லை என்று சொல்லி அப்படியே பெருமான் செயலாகவே இந்த எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு. இடைவித்தவாறு, உடைவித்தவாறு, அடைவித்தவாறு, தொடர்வித்தவா, படைக்கினவா, அடைக்கினவா, அடைக்கினவா, தொடக்கினவா, மறைப்பித்தவா, துரோதான சக்தி, துரைப்பித்தவா, அந்த மறைப்பித்த நோய், அதாவது நான் வந்து துரோதான சக்தியாக வந்து இவரை வந்து மறைச்சிட்டாரு, தன்னை மறைச்சத அதை வந்து நீக்கி தன்னை காட்டினாது, அதுவும் பெருமான் தான் செய்ய முடியும் கடைசி சொல்லு. அப்புறம் சிறப்பித்தவர், தொண்டனை சிறப்பித்து உலகார் வந்து போற்றும் அளவுக்கு சிறப்பிக்கப்பட்டிருக்காரு இல்லையா. அப்புறம் துயக்கினவா, இயக்கினவாறு, அயக்கினவாறு, மயக்கினவா. மயக்கினவாருன்னா இந்த இடத்துல வந்து அந்த பேரின்பத்துல இடையராது வந்து செலுத்தி அப்படி ஆழ்த்தி இருக்காருங்கிற அந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருத்து மிட்டார் கண்டான், இருத்து மிட்டார், இது வந்து அவருடைய அருள் செயல்களை இந்த இடத்துல சொல்லிடுறாரு. இங்க வந்து தாங்குதல், பொறுத்து மிட்டார்னா அந்த பொருத்துதல்னு சொல்லி இந்த இதுக்காக வந்து எதுகை நோக்கி வரும்ல, அந்த அது உங்க தர்மபுரத்துல இப்படிதான் எழுதியிருக்காங்க, தாங்குதல்ங்கிற ஒரு பொருள் தான் எழுதியிருக்காங்க. எனக்கு தோணுச்சு இந்த எதுகை நோக்கி வந்து அந்த நமக்கு வந்து சின்ன அரி பெரிய அரின்னு தான் தெரியும், அதை வந்து பொருத்து விட்டாருன்னா பொருத்தி விட்டார் என்று கூட வந்து அப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். தன்னுடைய அடிமையாக பொருத்தினார்னு கூட அப்படி ஒரு கருத்து நான் நினைச்சேன். அடுத்தது வந்து இந்த உமாபதி சிவன் சொன்னது அது சிறப்பாக இருந்தது. நாங்கள் கூட அது படிக்கல, இந்த போற்றி பகரோட படிச்சிருக்கோம், அதை வந்து அது நினைப்பு இருக்க மாட்டாங்கிறதுல அது வந்து நினைவூட்டியதற்கு மிக மிக நன்றி. இது எல்லாமே வந்து இந்த 4 இது வருது. அவருக்கு வந்து இதுல நீற்றறையில இட்டது, விடம் கொடுத்தது, ஆணையை விட்டு அடர்க்க முயர்ந்தது, அப்புறம் இதுல நீர்ல அந்த கடல் நீருங்கன்னு தான் எடுத்துக்கணும், அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவர் சொல்றது பூரா அந்த இதை சொல்லிட்டு வர்றாருன்னு வேற பொருளா ஏதோ சொன்னீங்க. அந்த இதுல ஒல்லை நீர்முக கல்லினோடு என்னை கட்டி அமன்கைய ஒல்லை நீர்முக நூக்கிட என் வாக்கினால் நெல்லு நீளக்கூடியாரன், நெல்லு நீள்வயல் நீளக்கூடியாரன், நல்ல நாமம் நபிட்டு உண்டேன் என்று சொல்றாருல. அதனால வந்து அந்த நீருக்குள்ள வந்து புகுத்தி வெளியேற்றினது இது ஒரு மேம்பக்கான ஒரு வரலாறா தான் அவர் வந்து நன்றாக வந்து சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் இந்த துவங்கிங்கிறத சொல்ல உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்றேன். துவக்கம்ங்கிற சொல் வந்து
தமிழ்ல வந்து அது பொருந்தாது. அதுக்கு வந்து இது இல்லை, அது அடிப்படை வேர் சொல்லணும்பாங்களே, வேர் சொல் இல்லை, தொடக்கம்னு தான் சொல்லணும். அதை நான் மாத்திக்கிட்டேன். முன்னாடியே நானும் துவக்கம்னு தான் சொல்லுவேன், மாத்திக்கிட்டேன். அதுக்கு வந்து உதாரணமா என்னன்னா, தோக்கப்பள்ளின்னு அந்த காலத்துல போட்டிருந்தாங்க இல்லையா, அது தொடக்கப்பள்ளியா மாத்தினாங்க பாருங்க. ஏன்னா இதுக்கு எங்க ஆசிரியர் என்ன சொன்னாங்க, புலவரையா, தொடு என்ற வந்து ஒரு வேர் சொல்ல இருந்து தான் தொடக்கம் வருது, அதனால தொடக்கங்கிறது தான் சரின்னு சொன்னாங்க. அது ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நானும் ஐயாட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது பலரும் வந்து இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்காக சொல்றேன். இந்த கட்ட நோய்ங்கிறதுக்கு வந்து கஷ்டம்னு ஒரு சொல்லு இருக்குல்ல, அதோட போலி அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு இடத்துல கட்ட நோயின்னு வந்து வந்துச்சுல, கஷ்டம்ங்கிறத கட்டணையின் பிறந்தேன் காதல் சங்கிலி காரணமாக சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறாருல, அதை போல எடுத்துக்கொள்ளலாம். இந்த புராணத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது அதுல போய் தத்துவத்தை தயவு செய்து புகுத்தார்கள். நீங்க தத்துவத்தை சொல்லும் போது வேணா புராணத்தை அங்க எடுத்துங்க, தத்துவத்தை நீங்க வகுப்பு நடத்தும் போது வேணா புராணத்தை எடுத்துங்க. புராணத்தை வந்து புராணமாக மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஏன் இதற்கு வந்து எப்படி சொல்றீங்க, நீங்க மட்டும் உங்க விஷயத்துக்கு சொல்லுவீங்களா, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா, என்ன சொல்லணும்ல. என்ன சொல்றாரு, இந்த இராவணனை அடக்கத்துக்கு மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையன் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருளிய ஆக்கப்பாடு அருளி செய்தார். இதுதானே சேக்கரை சொல்றாரு, தத்துவமா சொல்றாரு. அதனால தத்துவத்தை நீங்கள் விளக்கும் போது எங்களுடைய திருமுறையிலிருந்து எடுத்துட்டு போங்க, புராணத்திலிருந்து எடுத்துட்டு போங்க, அதெல்லாம் சொல்லுங்க. இங்க வந்து மேம்போக்காதான் பார்க்கணும். இதுல உள்ள ஞான செய்தி இந்த புராணங்கள்ல வந்து ஒரு மனிதனுக்கு வாக்காலேயோ செயலாலேயோ வந்து எழுத்தாலேயோ உரைத்தா இவனுக்கு ஒண்ணுமே மண்டையில உரைக்காது. இந்த உயிர்களுக்கெல்லாம், பக்குவம் இல்லாத உயிர்களுக்கெல்லாம் பாத்திரங்களை படுத்தி செயல்பட செய்து தள்ளத்தக்கன இவை கொல்லத்தக்கன இவை சனாதன தர்மம் இதுதாண்டான்னு சொல்லி உணர்த்துவதற்காக அப்படி வந்து அருளி செய்யப்பட்டது இந்த புராணங்கள். அந்த ஞானத்தை, சிவஞானத்தை இந்த புராணங்கள் வழியாக வந்து, அதனாலதான் 8வது பாடல்ல வாழ்க அங்கனார், நீங்க முன்னாடியே முடிச்சிட்டீங்க, நேரம் இருக்கு. அந்த திருப்பாசகத்தில் 8வது பாடல்ல வேத முதல்வன் முதலாக விளங்கி வையத்தவர் ஏதப்படாமை உலகத்தவர் ஏற்றல் செய்ய பூத முதல்வன் முதலா பொழிந்த சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவையை சொல்லி என்று சொல்லி கலிவிருத்த பாக்களால் சூத முனிவரால் சிவபெருமானியே வந்து முதன்மையாக வைத்து போற்றப்படும். இந்த 18 புராணங்களையும் படி என்று சொல்றாருன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றாரு சேக்கிழார் பெருமான். என்னங்க 18 புராணத்தை வந்து படிக்க சொல்றீங்க, 10 தானே சிவபுராணம், 4 விஷ்ணு புராணம், 2 பிரம்ம புராணம், 1 சூரியன், 1 அக்னி, இப்படி இருக்குது, நீங்க எப்படி 18 புராணத்தையும் படிங்கன்னு சேக்கிழார் சொல்றாருன்னா, எந்த தேவரை வந்து முதன்மையாக வைத்து வந்து போற்றப்பட்டார்களோ அது சிவபெருமானை போற்றுவதாகவே ஆகும் என்று சொல்லி அப்படி வந்து ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதனால நம்ம புராணத்தை பொறுத்தவரையிலும் வந்துன்னா நம்ம அதுல போய் நம்ம இந்த சைவ சித்தாந்தத்தை வந்து நிறைய பேருக்கு இந்த சித்தாந்தம் படித்தவர்களுக்கு இந்த திருமுறைகளை விளக்கும் போது இந்த சித்தாந்தத்தை வந்து கண்டிப்பா சொல்லணும். ஒரு வினையை பத்தி வருது, ஒன்றி இருந்து நினைவுங்கள் வந்து நமக்கு ஊமை இல்லை ஊனம் இல்லைன்னு வருதா, அந்த இடத்துல வந்து சொல்லணும். பசு பாச வேதனைன்னு சொல்லி இதுல வருது முதுகுன்றத்துல, அங்க வந்து சித்தாந்தத்தை விளக்கணும். நெறி நீர்மையர் நீள்வானவர் நினைவும் நினைவாகி அறிநீர்மையில் அறியும் அவருக்கு அறியும் அறிவர்களி குறிநீர்மையில் குணமார்தரு மனமார்தரு குன்றில் எரி நீர்வயல் புடை சூழ்தரு இடும்பாமன. அதுவே அங்க வந்து தத்துவத்தை நம்ம சொல்லியாகணும். அது வந்து தத்துவத்தையே கொடுத்துருக்காங்க. ஒரு வினைகள் வல்வினை மாயுமே நல்வினை வந்து சேருமே பயன் கொடுக்குமே இப்படிலாம் வந்ததுன்னா, வினைன்னு வந்து பொதுவாக இருந்தால் நல்வினையும் தீவினையும் குறிக்கும், தீவினைனா தீவினையை மட்டும் குறிக்கும், நல்வினை நல்வினை குறிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வினை கொள்கையை சுருக்கமா ஒரு 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 நிமிடத்துல அதை வந்து விளக்கணும். அதனால என்ன ஆயிடுதாங்க, நீங்க உங்களை சொல்ல பொதுவாக நம்ம தத்துவ படித்தவர்களுக்கு திருமுறைக்கு பொருள் சொல்லும்போது வினைன்னு ஒரு இடத்துல பார்த்துட்டாலே வினை கொள்கைக்கு போயிடுறாங்க. 3 வினையும் வந்து சங்கீத வினை, ஆகாம வினை, பிராரத்த வினைன்னு சொல்லி அப்படிலாம் வந்து நம்ம போகக்கூடாது. இந்த இடத்துல புராணங்களை வந்து நீங்க சொல்லும்போது புராண செய்தியிலேயே நிறைய ஞான செய்திகள், ஞான நுணுக்கங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம எடுத்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நேரம் இருக்குங்கிறதால ஒரு புராணத்தை சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்க இதே போல வந்து உங்களுக்கு 25 நிமிஷம் நேரம் இருந்தது இல்லையா, அப்ப என்ன சொல்லலாம், ராவணனை அடர்த்த வரலாறு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா வந்து பகீரதனுக்காக வந்து பண்டு பகீரதன் வேண்ட ஆத்து வந்து இழியும் கங்கை நாயகை நங்கையாலே சடை மீசை கரத்துல தீர்த்தனைன்னு அதை வந்து நம்ம புராண செய்தியை சொல்லியிருக்கலாம். அடுத்ததுதான் ராவணனை அடுத்த இது
மிக மிக வந்து சிறப்புமா. நீங்கள் வந்து இன்னைக்கு படைச்சது நான் என்ன எதிர்நோக்குறேனோ அப்படி வந்து கடுமையாக நான் நிறைய பேர் வந்து எனக்கு என்ன இதுன்னா தயார் பண்ணாமலே இங்க வந்துட்டாங்க. நிறைய வந்து இந்த ஒரு அரங்குல இது சாதாரண விஷயம் இல்லை, இதோட போயிட்டாலும் பரவாயில்ல, இது வந்து பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படுதுன்னா எதிர்காலத்துல எவ்வளவு காலம் இருக்குன்னு வந்து தெரியாது. அதுல வந்து ஒரு பிழையான செய்திகள்லாம் போய் சேர்ந்துட்டா அந்த பாவம் நமக்கு ஏற்பட்டு விடும். ஏன்னா திருமுறைகளுக்கு வந்து நம்ம பொருள் சொல்லும்போது அந்த தியானிக்கணும். தியான பொருளாக நாவுக்கரசர்னா அவருடைய திருவடி தியானிச்சு சாமியை வந்து நம்ம தியானித்து இதுல எதுவும் பிழை வந்துடக்கூடாது. ஏன்னா ஞானசம்பந்தர் வந்து அருளிய இந்த திருப்பதி இதுக்கு நான் எப்படி வந்து பொருள் செய்ய சொல்ல முடியும்? ஒரு திருப்பாதம் உணர்த்திய அளவிலே அறிஞமையை குறிவிட்டேன்னு சொல்லி சேக்கிரார் பெருமானை சொல்லும் பொழுது நாமெல்லாம் ஏமாத்தினோம். அதனால வந்து நல்ல சர்வ ஜாக்கிரதையா முழுமையாக நம்மளை வந்து உள்படுத்தி அப்படியே உள்வாங்கி அது என்ன இருக்குதோ அந்த ஆச்சாரியர் என்ன படைச்சிருக்காரோ அதிலிருந்து வெளியில போகாம அவர் என்ன கருத்துல படைச்சாரோ அதை மட்டும்தான் படைக்கணும். மிகவும் சிறப்பாக படைத்தீர்கள், வாழ்த்துகிறேன். அடுத்த அன்பர்கள் ஏதாவது கருத்து சொல்றதுன்னா